Taste the Daily. அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது என்பதுதான் யதார்த்தம். ஆனால் அதையெல்லாம் நாங்கள் முறியடித்து விட்டோம் என்று வெற்று சவடால் விட்டுக் கொண்டிருந்த திமுக கூட்டணியின் அஸ்திவாரம் இன்றைக்கு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் வந்தால் மட்டும் ஓட்டு வாங்க கூட்டணி கட்சிகள் வேண்டும். ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் அப்படியே கூட்டணி கட்சிகளை கைகழுவி விடுவதுதான் திமுகவின் தந்திரம். இதை உறுதி செய்ய கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்த்தாலே புரியும். கடந்த 2019 ஆண்டு முதல் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது என்றெல்லாம் வெறும் வாயால் வடை சுட்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசாங்கத்தை எதிர்த்து குரல் கொடுக்க தற்போது தயாராகிவிட்டார்கள் அதன் கூட்டணி கட்சிகள். தொட்டதற்கெல்லாம் முன்னெச்சரிக்கை கைது என காவல்துறை நடந்து கொள்வது சரியானதல்ல. காவல்துறையின் இந்த மோசமான போக்கு தமிழ்நாடு அரசின் நற்பெயரைத்தான் சீர்குலைக்கும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கொஞ்சம் கடுமையாகவே தமிழ்நாடு அரசை விமர்சனம் செய்திருக்கிறார். ஜனநாயக அமைப்பில் பிரச்சாரங்கள், போராட்டங்கள் எல்லாமுமே அரசியல் சாசனம் வழங்கிய அடிப்படை உரிமைகள். ஆனால் தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், தெருமுனை கூட்டம் என எல்லாவற்றுக்கும் அனுமதி தருவதில் காவல்துறை இழுத்தடிப்பதை அனைத்து கட்சிகளுமே அறிவார்கள். அதுவும் ஒரு கூட்டணி கட்சிக்கே போராட அனுமதி மறுத்தால் எப்படித்தான் பொறுத்து கொண்டிருப்பார்கள்? திமுக காட்டிக் கொண்டிருக்கும் இந்த கொடூர முகத்தை ஒரு துளி கூட கண்டிக்க முடியாமல் கைகட்டி வாய்மூடி மௌனச்சாமியாராய் இருந்து வந்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் எந்த பிரச்சனைக்காகத்தான் போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள்? விசிகாவோ வேங்கை வயல் வேதனைக்கு கூட வாய் திறக்கவில்லையே. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு கூட அமைதி காக்க வல்லவா செய்தது? காங்கிரஸ் கட்சி இன்னும் மோசம். தங்கள் கட்சியின் மாவட்ட நிர்வாகி கொலை செய்யப்பட்டாலும் கூட பரவாயில்லை, இதெல்லாம் சகஜமப்பா என்பது போல அல்லவா இருந்தன. உள்ளாட்சிகளில் தங்களுக்கு ஒதுக்கிய சீட்டை போராடி கூட பெற முடியாத அளவுக்கு திராணியற்று போயிருந்த திமுகவின் கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு தைரியமாக வாய் திறக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? எங்கோ ஒளி தெரிகிறது அவர்களுக்கு என்றுதானே அர்த்தம். கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு நாங்கள் முழு ஜனநாயகத்தை கொடுத்திருக்கிறோம் என்று மார்தட்டி கொண்டிருக்கும் திமுக ஜனநாயக முறையில் போராடுவதற்கு கூட ஏன் இப்படி தடை போடுகிறது? திமுகவை பார்த்து அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்க வேண்டுமா கூட்டணி கட்சிகள்? திமுக செய்யும் அட்டூழியங்களையும் அராஜகங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்கும் எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு மக்கள் ஆதரவு பெருகுவதை பார்த்து யோசிக்க தொடங்கிவிட்டார்களா திராவிட மாடலின் கூட்டணி கட்சிகள்? அடுத்து வரப்போகும் 2026 தேர்தலில் மாறப்போகிறதா கூட்டணி கணக்குகள்? மாற்றத்தை நோக்கி நகர்கிறதா திராவிட மாடல் கூட்டணி கட்சிகள் என்பன போன்ற கேள்விகளுக்கு காலம் வெகு விரைவில் பதில் சொல்லத்தான் போகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.